என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சி நடக்க இருக்குதுங்க. இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது, அவர்களுடைய குடும்பம், வருமானம் மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பான பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன் தரக்கூடியதாகவே இருக்க போகுதுங்க. மாத தொடக்கத்தில் வீட்டில் சில பிரச்சனைகளும் வேலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கடினமான நேரத்தில் உங்களுடைய நண்பர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு சிறிது காத்திருக்கக்கூடிய சூழலும் உண்டாகலாம். அதே போல வேலை மாற்ற நினைப்பவர்களும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் தேவைப்படுதுங்க. மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கக்கூடாது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. மாதத்தின் நடுவில் நிலம், சொத்துக்கள் விற்பது தொடர்பான உங்களின் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும். எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நன்கு படித்து கையெழுத்து போடுவது தான் நல்லதுங்க. பண பரிவர்த்தனைகளில் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும். காதல் விஷயத்தில் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வீடு, சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து குழந்தைகளின் நலன் மற்றும் எதிரிகளை சமாளிப்பது போன்றவற்றில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு திட்டமிட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற குருக்கள் அல்லது ஆன்மீக குருக்களின் ஆன்மீக வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தேவைப்படுங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். சிம்ம ராசிக்காரர்களில் சிலர் ஜனவரி 2ஆம் வாரத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாங்க. நீங்கள் வாகனங்கள் மற்றும் பிற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். பொதுவாக இந்த மாதமானது முழுவதுமே உங்களுக்கு ஆறுதலாக உணரப்படும். இருப்பினும் உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பின்னடைவை காணக்கூடுங்க. நாட்கள் முன்னேறும் போது உங்களுடைய ஆன்மீக நாட்டம் தொடர்ந்து வளரக்கூடுங்க. சிம்ம ராசிக்காரங்க சிலருக்கு ஜனவரி மாதத்தில் இடமாற்றமும் ஏற்படலாம். சிம்மராசிக்காரர்களில் சிலர் மத யாத்திரைக்காக நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்ளலாம். தந்தை பின்னடைவுகளில் இருந்து நிவாரணம் பெற ஆரம்பிக்கலாங்க. நீங்கள் சிறந்த தைரியத்தையும் வெளிப்படுத்தலாம். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. கணவன் மனைவி உறவு உங்களுக்கு கலவையாகவே இருக்கலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல நேரமாகவே அமைய போகுது. வாழ்க்கை துணைக்கு சில தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். வழிகாட்டிகளின் சரியான வழிகாட்டுதல் உறவை சுமூகமான முறையில் முன்னெடுத்து செல்ல உதவுங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்ந்துவிடும். பங்குதாரர் மற்றும் மனைவி விரக்தியை ஏற்படுத்தி உங்களை பலவீனப்படுத்தலாங்க. குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் தொடர்பு கொள்வதில் தவறான புரிதல்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படுதுங்க. வீட்டில் நல்ல அமைதி இருக்கும். இந்த மாதத்தின் முற்பாதியில் தாம்பத்திய சுகம் மூலமாக நல்ல சுகமும் காணப்படும். சிம்மராசிக்காரர்களில் சிலர் வாழ்க்கை துணையின் உடல்நல குறைவை கையாள வேண்டியும் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு துணையுடன் சூடான வாக்குவாதங்களும் இருக்கலாம். காதலிக்க விரும்புபவர்கள் தங்களுடைய ஆத்ம துணையை சந்திக்கலாம் மற்றும் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் அவர்களுடன் அதிக நேரமும் நீங்கள் செலவிடலாம். இந்த மாத இறுதியில் நீங்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய நிம்மதியும் பெற போறீங்க. அடுத்து நிதிநிலையானது மேம்பட்டு காணப்படும். அதிர்ஷ்டம் மூலமாக பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதும் நியாயமான அளவு ஆதாயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த மாதத்தில் இருந்து கடனை திருப்பி செலுத்தும் திறனும் உங்களிடம் அதிகரித்து காணப்படும். தந்தை மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களும் சாத்தியமாகுங்க. குழந்தைகள் மற்றும் கல்விக்காக செலவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பணம் மற்றும் பணம் அல்லாத செல்வத்தை நல்ல அளவில் குவிக்கும் வாய்ப்பையும் நீங்க பெற முடியும். அரசாங்க வரிகள், கடமைகள் மற்றும் பிற கொடுப்பனவுகள் தொடர்பான செலவுகள் இந்த மாதத்தில் நிகழலாங்க. ரியல் எஸ்டேட் விஷயங்களில் பாராட்டு மற்றும் ஆதாயங்கள் கூட எதிர்பார்க்கப்படுது. இந்த மாத தொடக்கத்தில் இருந்து தொழிலில் அதாவது பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சாத்தியமாகுங்க. செலவுகள் தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தன்னலத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கும். ஒட்டுமொத்த நிதி வரவு மிகவும் நன்றாகவே இருக்குதுங்க. நீங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பர செலவுகளுக்காகவும் செலவிடலாம். உடனடி நோக்கங்களுக்காக செலவழிப்பதை விட நீண்ட கால முதலீடுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து செலவழிப்பீங்க. ஒரு சிலர் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் செலவிடலாம். பொழுதுபோக்கு மற்றும் வாகனங்கள் மூலமாக சுகபோகங்களையும் ஆடம்பரங்களையும் தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்கலாம். மற்றும் இந்த மாதத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் செலவிடலாங்க. அடுத்து உத்தியோகம். இந்த மாதத்தில் பணியிடத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வழங்கப்பட போகுது. இந்த மாதத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. புதிய கற்றல் வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்க்கக்கூடியதா இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளின் வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்லபடியாக அமையுங்க. சிம்ம ராசிக்காரர்களில் சிலர் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தங்களுடைய தொழிலில் மாற்றமும் காண முடியும். பணியிடத்தில் பணிகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். இருப்பினும் கடினமாக உழைத்தாலும் கூட சிலருக்கு தொழிலில் அங்கீகாரம் கிடைக்காமல் கூட போகலாங்க. பெண் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பாங்க. சில சமயங்களில் எதிர்பார்த்த பதவியையும் நீங்கள் அடைய முடியும். எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் மீது வெற்றியை பெறுவதற்கு நல்ல தலைமைத்துவ திறனை வெளிக்கொணர முதலாளி வழிகாட்டுவாங்க. சிலர் தங்கள் தொழில்சார் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லவும் நேரிடுங்க. திட்டவட்டமான பண வெகுமதிகள் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் சிறந்த தலைவனாக பரிணமிக்க போறீங்க. உங்களது அறிவுத்திறனும் சாதுரியமும் உன்னதமாகவே இருக்கும். குழு உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்து பழக வேண்டுங்க. சிம்மராசியை சேர்ந்த சில தொழில் வல்லுநர்கள் ஒரு மாற்றமான காலத்தை கடக்கக்கூடுங்க. அறிவுசார் முன்னேற்றங்கள் மூலமாக ஆதாயம் ஜனவரி மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது. கடந்த கால பாடங்கள் தொழில்முறை இடத்துல கடினமான சூழ்நிலைகளை கையாள்வதில் பயனுள்ளதாக இருக்கும். தவறான தகவல் தொடர்பு காரணமாக பங்குதாரர்கள் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்தலாம். ஊழியர்களின் நல்ல ஆதரவு எதிர்பார்க்கப்படுது. தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட போகுது. பெண் கூட்டாளிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் பெற போறீங்க. சுயதொழில் செய்பவர்களும் தொழிலில் மாற்றம் காண போறீங்க. போட்டியிடும் தொழில் வல்லுநர்கள் மீது வெற்றி வாய்ப்புகளும் இருக்குது. சக ஊழியர்களுக்கு வழிகாட்டுதல் இந்த மாதம் சாத்தியமாகும். கற்பித்தல், மருத்துவம், நிதி மற்றும் ஆலோசனை துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் காண போறீங்க. அடுத்து தொழில். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்க. இந்த மாதம் நீங்கள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை சரி செய்யலாங்க. வியாபாரத்திற்கு வெளியே உள்ள சூழல் திடீரென்று உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் ஒட்டுமொத்த வருமானம் ஓட்டம் நன்றாகவே இருக்குங்க. வணிகத்தை மாற்றும் செயல்பாட்டில் வழிகாட்டிகள் அல்லது ஆலோசகர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க. வடிவமைக்கப்பட்ட வணிக உத்திகளை உன்னிப்பாக செயல்படுத்துவதன் மூலமாக நிதி செழிப்பு மற்றும் வருவாய் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். கடன் சுமையும் குறையலாம். புதிய வாடிக்கையாளர்களும் வருமானமும் பெருக போகுது. புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் சிறந்த வருமானம் தரக்கூடிய மாற்று முதலீட்டு வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திக்கலாம். வியாபார விஷயங்களில் பங்குதாரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாங்க. வியாபார முன்னேற்றம் குறித்து ஒட்டுமொத்த திருப்தியும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். நீங்கள் வியாபார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த வேண்டும். அடுத்து ஆரோக்கியம். இந்த மாதம் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகவே இருக்க போகுது. இருப்பினும் மனைவி மற்றும் கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனமும் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழைய உடல்நல பிரச்சனைகள் மீண்டும் தோன்றவும் ஆரம்பிக்கும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்கள் உணவு பழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமற்ற மற்றும் சுவையான உணவுகளை சாப்பிட கிரகநிலை உங்களை தூண்டலாங்க. இந்த மாதம் ஆறுதல் மற்றும் மன அமைதியின் அடிப்படையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக காணப்படுது. இருப்பினும் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மருந்துகளுக்கான செலவுகளும் காணப்படலாம். உடல்நிலை இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் முன்னேற்றம் காணப்போகுது. அஜீரணம் மற்றும் இரைப்பை பிரச்சனை போன்ற உபாதைகளும் இருக்கலாம். அம்மாவின் உடல்நிலை நிச்சயம் முன்னேறப் போகுதுங்க.
மாணவர்கள் கல்வியில கடின உழைப்பால் தேர்வில் பிரகாசிக்கவும் முடியும். மாணவர்கள் உயரறிவு மற்றும் ஞானத்தை பெறுவதற்கு அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான விருப்பத்தையும் நீங்க வெளிப்படுத்தலாம். இதுவரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.